அமாவாசை அப்படின்னு சொன்னாலே சிறப்புக்குரிய நாளாகுங்க. மற்ற அமாவாசைகளுக்கு இல்லாத அளவுக்கு தனித்துவமும் சிறப்பும் கொண்டது மகாலய அமாவாசையாகுங்க. ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய மகாலய பட்சமும் அதன் நிறைவாக வரக்கூடிய மகால அமாவாசையும் தவறக்கூடாத ஒரு காலகட்டமாகவும் சொல்லப்படுது. அந்த வகையில் மகாலய அமாவாசை நாளில் நம்ம ஏன் காகத்திற்கு சாதம் வைக்கிறோம், அதனால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் அமாவாசை நாளில் காகத்திற்கு சாதம் வைத்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. மகாலய அமாவாசை என்பது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதற்கு ஏற்ற நாள் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. இந்த நாளில் நமக்கு தெரிந்த கடந்த தலைமுறை முன்னோர்களுக்கு மட்டும்தான் நம்ம பெயர் சொல்லி திதி கொடுப்பது வழக்கமாகும். ஆனால் மகாலய அமாவாசை யாருக்கெல்லாம் திதி கொடுக்கலாம், இந்த நாளில் நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் யாரை போய் சென்றடையும், இதனால் நமக்கு எந்த விதத்தில் பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாங்க. மகாலய அமாவாசை என்பது மகாபாரதத்துடன் தொடர்புடைய நாளாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மகாபாரதத்தில் குருஷேத்திர போரில் உயிரிழந்த பிறகு கர்ணனை தர்ம தேவதை நேராக சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறாங்க. அங்கு அவருக்கும் பசி எடுக்கிறது. அப்போது அவருக்கு தங்கம், நகை, பணம் போன்றவைகள் உணவாக அளிக்கப்பட்டிருக்குதுங்க. பூமியில் இருக்கும்போது கேட்பவர்கள் அனைவருக்கும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுத்த தனக்கு ஏன் இந்த நிலை என்ற குழப்பம் கர்ணனுக்கு ஏற்பட்டிருக்குது. இது குறித்து கர்ணன் யமதர்மராஜாவிடம் போய் கேட்டிருக்கிறாருங்க. அதுக்கு அவர் பார்த்தீங்கன்னா, நீ கொடைவள்ளலாக இருந்தாலும் அனைத்து தானங்களையும் செய்திருந்தாலும் அன்னதானமோ முன்னோர்களுக்கு தர்ப்பணமோ அளித்தது இல்லை, அதுதான் உன்னுடைய இந்த நிலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தன்னுடைய முன்னோர்கள் யார் என்பதை தனக்கு தெரியாது என்ற கர்ணனை பூமிக்கு 15 நாட்கள் மீண்டும் செல்வதற்கு யமதர்மராஜன் அனுமதிச்சிருக்கிறாருங்க. பூமிக்கு வந்த கர்ணன் தன்னுடைய முன்னோர்கள் அனைவருக்கும் மகாலய அமாவாசையில் திதி கொடுத்து சொர்க்கம் அடைந்ததாகவும் சொல்லப்படுது. போல தெரிந்து தெரியாத அனைத்து முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாள் தாங்க மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் 21 தலைமுறையை சேர்ந்த முன்னோர்களை சென்று சேரும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இது மட்டும் அல்லாமல் மகாலய அமாவாசை மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த உயிருக்கும் தர்ப்பணம் அளிக்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. மற்ற அமாவாசைகளில் நம்ம அளிக்கக்கூடிய தர்ப்பணம் யாருடைய பெயரை சொல்லி கொடுக்குறோமோ அவர்களை மட்டும்தாங்க போய் சேரும். ஆனால் இந்த மகாலய அமாவாசை நாளில் நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் பார்த்தீங்கன்னா நம்ம இறந்து போன நண்பர்கள், உறவினர்கள், மனிதர்கள் அல்லாத பிற உயிரினங்கள் ஆத்மாக்களுக்கு நற்கதி அடைவதற்கான தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. மகாயால அமாவாசை நாளில் திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கு இறந்தவர்களுக்கு நமக்கு உறவினர்களாக இரத்த பந்தமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்ம யாருக்கு வேணாலும் இந்த மகாலய அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுக்கலாங்க. அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க. அதே போல் சுமங்கலியாக வாழ்ந்து இறந்தவங்களுக்கு புடவை போன்ற மங்கள பொருட்களை வைத்து படைத்து வழிபாடு செய்ய வேணுங்க. அந்த பொருட்களை மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாங்க. இதனால் யாரோ ஒருவருடைய வடிவத்தில் அவர்களே வந்து ஏற்றுக்கொண்டதாகவும் நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது. அவர்களுடைய உள்ளமும் மகிழ்ச்சி அடையும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கிறாங்க, யாருக்கு தானம் கொடுக்கும் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இறந்து போனவங்களுடைய போட்டோவிற்கு முன்னாடி வைத்து வழிபட்ட பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது அதனை உடுத்தி கொள்ளலாங்க. அதே போல காகத்திற்கு உணவு படைத்து வழிபட முடியாதவங்க பூனை, நாய், புறா போன்ற வேறு ஏதாவது உயிரினத்திற்கு நீங்க உணவு படைத்து வழிபடுவது இன்னுமே சிறப்பானதாகுங்க. மேலுமே மகாலய அமாவாசை நாளில் நம்முடைய பித்ருக்களை வழிபடுவதோ குலதெய்வ வழிபாட்டை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க.
இப்படி வழிபடுவதால் குலதெய்வ வழிபடாத பாவமும் தோஷமும் நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே குலதெய்வத்திற்கு நம்ம விளக்கேற்றி படையல் போட்டு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. நம்முடைய வம்சத்தில் தோன்றிய முன்னோர்களை பெரும்பாலான குடும்பங்களில் குலதெய்வமாக வழிபட்டு வருவாங்க. குலதெய்வத்தை வழிபடுவதும் நம்முடைய பல தலைமுறைகள் முன்னோர்கள் மன மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளான காலங்கள் நீங்கி பிரகாசமான வாழ்க்கையானது கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையை சொல்லப்படுதுங்க. முன்னோர்களுடைய இறந்த தேதி ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுதுங்க. மகாலய அமாவாசை நாளில் நம்ம காகத்திற்கு சாதம் வைத்து பிட்ட பிறகுதாங்க நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்க சாப்பிட வேணும். சனி பகவானுடைய வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் என்று யமனின் தூதுவனாக காகத்திற்கு சாதம் வைத்தோம்னா நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மாவானது சாந்தி அடையும், நமக்கு ஆசி வழங்குவாங்க அப்படின்னும் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்குதுங்க. இதனால தான் காகம் வழிபாட்டை தொன்று தொட்டு நம்ம கடைபிடிச்சிட்டு வரோங்க. மகாலய அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்களை வழிபட்டு திதி கொடுப்பதுடன் சில குறிப்பிட்ட முறைகளை கடைபிடிக்க வேணுங்க. அன்றைய நாளில் தானம் அளிப்பதும் காகத்திற்கு உணவு வைப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த இரண்டுமே சனி பகவானுடன் தொடர்புடையது என்பதால் பித்ருக்களின் மனதையை மகிழ்விப்பதற்கு இது ஒரு முக்கியமான நாளாகவும் சொல்லப்படுதுங்க. காகத்துக்கு அமாவாசை நாளில் சாதம் சமைப்பதற்கு முறை இருக்குதுங்க. இந்த முறையில் சாதம் வைத்திங்கன்னா மகாலய அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டதின் முழு பலனையும் உங்களால் பெற முடியுங்க. மகாலய அமாவாசை என்பது நம்முடைய முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நாளாகுங்க. இதுவரைக்கும் வாழ்நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அவர்கள் இறந்த தேதி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இதுவரை முன்னோர்கள் வழிபாட்டை செய்ய தவறி பாவம் போக்கிக் கொள்வதற்கு உத்தமமான காலமாகவும் இந்த மகாலய பட்சத்தின் 15 நாட்களும் சொல்லப்படுது. இந்த 15 நாட்களும் முன்னோர்களுக்கான காலமாகவும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே இந்த 15 நாட்களிலும் தினமும் உங்களால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து முறையாக முன்னோர்கள் வழிபாட்டினை செய்ய முடியாது. பித்ரு வழிபாட்டை விதிமுறைகளை கடைபிடிக்க முடியாது என்று சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக மகாலய அமாவாசை நாளில் ஒரு நாளாவது மட்டுமாவது பித்ருக்களை நீங்கள் வழிபாடு செய்ய வேணுங்க. நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேணுங்க, அதுவே உத்தமமாகுங்க. மேலுமே மகாலய அமாவாசை நாளில் ஆண்கள் ஆற்றங்கரைக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க வேணுங்க. காலையில் அவர்கள் தர்ப்பணம் கொடுத்து விட்டு வருவதற்குள் பெண்கள் வழக்கமாக செய்வது போல் சாதம் வடித்து வைக்கக்கூடாது. அன்றைய நாளில் வெண்கலம் சில்வர் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தாங்க நீங்கள் சமைக்க வேணும். கண்டிப்பாக பித்தளை பாத்திரத்தில் சாதம் வடிக்கக்கூடாது. தனியாக ஒரு அளவிற்கு அரிசி எடுத்து வேக வைத்து வடித்து சாதம் எடுத்து வைக்க வேணுங்க. இந்த சாதத்துடன் கருப்பு எள் கலந்து ஒரு உருண்டையாக பிடித்து வைக்க வேணுங்க. தர்ப்பணம் கொடுத்து விட்டு திரும்பும்போது 2 இல்லைன்னா 4 தற்பைகளை ஆண்கள் வீட்டிற்கு வாங்கிட்டு வர வேணுங்க. வீட்டிற்கு வந்ததும் ஒரு தாம்பலத்தில் கையில் எள் வைத்து தண்ணீர் ஊற்றி இறைக்க வேணும். அதற்கு பிறகு வீட்டின் மேற்பகுதிக்கு போய் தற்பை புற்களை கிழக்கு மேற்கு 2ஐயும் வடக்கு தெற்காக 2ஐயும் வைத்து அதற்கு நடுவில் எள் கலந்த சாதத்தை நீங்கள் வைக்க வேணுங்க. கையில் தண்ணீர் எடுத்து நெய்வேத்தியம் செய்து விட்டு காகத்தை அழைத்து விட்டு வந்து அந்த சாதத்தை நீங்கள் காகத்துக்கு வைக்க வேணுங்க. மேலுமே காகத்துக்கு இந்த முறையில் சாதம் வைத்த பிறகு முன்னோர்களுக்கு அவர்களுக்கு பிடித்த உணவுகளை படைத்து படையல் போட வேணுங்க. அதற்கு பிறகு தீபாராதனை காட்டி தண்ணீர் விட்டு நெய்வேத்தியம் செய்த பிறகு தான் நம்ம சாப்பிட்டு நம்மளுடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்ய வேணுங்க. மேலுமே மகாலய அமாவாசை நாளில் ஒரு வேளை மட்டும்தான் நம்ம உணவு சாப்பிட வேணும். காலையில் கண்டிப்பாக உபவாசமாக இருந்து தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. பகலில் முன்னோர்களுக்கு படைத்த பிறகு உணவு சாப்பிட வேணும். அதே போல் இரவு உணவாக பால் பழம் இல்லைன்னா எளிமையான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணுங்க. காகத்துக்கு சில பேர் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாளில் சாப்பாடு வைத்துட்டு தாங்க சாப்பிடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா தினமும் சாப்பாடு வைத்து சாப்பிடுவதை வழக்கமாகவே வச்சுருப்பாங்க. சிலருக்கு சாதாரணமாகவே காக்கைக்கு சாப்பாடு வைத்து விட்டு சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்குங்க. சில பேர் பார்த்திங்கன்னா பரிகாரங்களுக்காகவும் முன்னோர்களுக்கான பித்ருக்களுக்காகவும் சாப்பாடு வைத்து விட்டு தாங்க சாப்பிடுவாங்க.
பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம காகத்துக்கு சாதம் வைத்தவுடன் காக்கா என்று கத்தி தன்னுடைய கூட்டத்தை கூட்டிட்டு வந்து தாங்க சாப்பிடவே ஆரம்பிக்கும். சில சமயங்கள் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய பித்ருக்கள் தினசரி வீட்டில் வந்து உணவுக்காக காத்திருக்கும் காகம் வந்து சாப்பிடுங்க. ஆனால் இதுவே சில சமயங்களில் சாப்பாடு வைத்துவிட்டு எவ்வளவு தான் நம்ம சத்தமாக கத்தி கூப்பிட்டாலும் காகம் வருவதில்லை. அதுவே சில சமயங்களில் வருகின்ற காகம் வழக்கம் போல் சாப்பாட்டா சாப்பிடாமலும் நிற்கும், இல்லைன்னா திரும்பி போய்விடுங்க. இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.